ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அது யாரை பற்றின்னு பார்த்தீங்கன்னா கெங்கிஸ் கான். ஓகேங்களா? இவர் வந்து மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அதை ஆட்சி பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஆனால் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு யாரை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன குழுக்களாக வாழ்கிற ஒரு ட்ரைப்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா? வேட்டையாடி சாப்பிட்ற மக்களை யூஸ் பண்ணி, இவரும் வேட்டையாடி சாப்பிட்ற மக்கள் இனத்தை சேர்ந்தவர் தான். ஸோ அவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக உருவாக்கியிருக்காரு. ஸோ இவர் எப்படி இது மாதிரி இவ்வளோ பெரிய ஆளானார் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய வாழ்க்கை வரலாற சும்மா ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு கதையாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இவருடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு காவலாளியாக இருக்கார். அந்த ட்ரைப்ஸோட குழுக்கு ஒரு காவலாளியாக இருக்கார். ஓகேங்களா? இவர் வந்து இன்னொருத்தருடைய வீட்டுக்கு போய் உணவு சாப்பிடும்போது அதில் அவருடைய அப்பாவுக்கு விஷம் வைக்கப்படுது. அதை அவர் தெரியாமல் சாப்பிட்டு அவர் இறந்து போகிறாரு. ஓகேங்களா? ஸோ அதனால் இவங்க ஃபேமிலி வந்து ரொம்பவே டிகிரேட் ஆகுறாங்க. வலுவிழந்து போகிறது. அவங்களுக்கு பெரிய சக்தி எதுவுமே கிடையாது. ஸோ அந்த டைமில் இவங்க ட்ரைப்ஸுக்குள்ளே என்னென்னா, ஒரு ரொம்பவே வந்து ஒரு ஏழ்மையான நிலைமையில் தன்னுடைய வலிமை இல்லாத ஒரு ஆட்களை வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒமிட் பண்ணி வச்சுருவாங்க. அவங்க ட்ரைப்ஸ் குழுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா இன்னொரு ட்ரைப் குழு வந்து இந்த ட்ரைப் குழுவை வந்து அட்டாக் பண்ணும்போது இவங்களால எதுவுமே டிஃபெண்ட் பண்ண முடியாது. ரொம்ப வந்து வலுவில்லாதவங்களை வச்சுருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இவர் வந்து ஒரு சின்ன பையனாக இருக்கார். இவங்களுக்கு ஒரு அம்மா இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்கள வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குழுவில் சேர்க்க மாட்டுறாங்க. இவங்கள வந்து காட்டுக்குள்ளே அமுச்சு விட்டுறாங்க. ஓகேங்களா? காட்டுக்குள்ளே போய் தான் இவர் வந்து சர்வே பண்ணி ஆகணுன்ற ஒரு நிலமை வருது. ஸோ இவங்களுடைய ஃபேமிலி தன்னுடைய அப்பா இல்லாமல் ஒரு சின்ன பையன், இவங்களுக்கு 2 பசங்க. ஸோ அந்த 2 பசங்க தன்னுடைய அம்மா இவங்க வந்து ஒரு காட்டுக்குள்ளே போய் தான் வாழ்கிற சுச்சுவேஷன் வருது. என்ன பண்ணுறதுனே தெரியல. வறுமைனா வறுமை, ஒன்றுமே பண்ண முடியல. சாப்பாடு கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல, காய்கறி பழங்கள் எதுவும் கிடைக்கல. ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இவங்களோட சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஏதாவது ஒரு இறைச்சி அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அதை வச்சு தான் சர்வே பண்ணி ஆகணும். இவங்களுக்குள்ளேயே வந்து தன்னுடைய அம்மா தன்னுடைய 2 பசங்களுக்குள்ளேயே வந்து நிறைய சண்டைகள் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி காட்டுக்குள்ளே இருந்தால் இந்த மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கெங்கிஸ் கான் கிடையாது. இவருடைய பேர் வந்து டிமோஜு. அதுதான் இவருடைய உண்மையான பேராக இருக்குது. அதுக்கப்புறம் போக போக இவருக்கு அந்த பேர் வரப்படுது. ஓகேங்களா? ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே போயிட்டு விளாண்டுட்டு இருக்காரு. காட்டில் போயிட்டு ஏறுறது வர்றது. இவருக்கு சின்ன வயசுலேயே இவங்களுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைப்ஸ் எல்லாமே காட்டுக்குள்ளே இருக்கனால இவங்களுக்கு வந்து சர்வேயிங் ஸ்கில் வந்து ரொம்பவே நேச்சராகவே வருது. அதுவும் இல்லாமல் இம்யூன் பவர், எந்த ஒரு நோயுமே வராமல் ரொம்ப நேரம் இவங்களால பசியை தாங்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து இவங்களுக்கு நேச்சராகவே அடாப்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்படி இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது இவருடைய அண்ணனுக்கும் இவருக்கும் ஒரு சின்ன சண்டை வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டில் தான் சண்டை வருது. ஏன்னா இவங்களால ஒத்துமையாக வாழ முடியாது. ஏன்னா சாப்பாடு இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ கிடைச்ச சாப்பாட்லேயும் சண்டை வரும்போது இவருடைய அண்ணனை இவர் என்ன பண்ணுறாருன்னா சண்டையில் கொன்னுடுறாரு. இந்த மாதிரி ஒரு ஒரு உயிர் போகிற அளவுக்கு சண்டை போட்டு கொன்னுடுறாங்க. ஸோ சின்ன பசங்க தான் இருக்கும்போதே கொன்னுடுறாங்க. ஏன்னா அவர் அண்ணன் என்ன பண்ணாருன்னா, தான் அண்ணன் அப்படின்றனால தன்னுடைய ஃபேமிலிக்கு எவ்வளோ வந்து இறைச்சி கிடைச்சாலும், தனக்கு எவ்வளோ தான் வந்து காய்கறி பழங்கள் கிடைச்சாலும் எனக்கு தான் அதிகமாக வரணும், நான் சொல்கிறது எல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப நாளாக சொல்கிறாரு. யாராலையும் அவருடைய அண்ணனை கட்டுப்படுத்த முடியல. ஓகேங்களா? தன்னுடைய அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அண்ணன் சொல்கிறது கேளுன்ற மாதிரி போயிடுறாங்க. ஓகேங்களா? அப்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவருடைய ஃப்ரெண்டோட சேர்ந்து அம்பு, ஈட்டி இது எதையுமே யூஸ் பண்ணாமல் அந்த காலத்தில் வில்லு வச்சுருப்பாங்க இல்லைங்களா? அதை வச்சு இவருடைய அண்ணனை சாவடிச்சிடுறாங்க. ஸோ அப்போ இவருக்கு என்ன புரிய வருதுன்னா, இவரால் ஒருத்தர் கீழே இவரை வந்து யாராலையுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவரால் ஒருத்தர் கீழே வந்து வாழ முடியாது. யார் சொன்னாலும் இவர் தான் ஒரு ஒரு டெசிஷன் அத்தாரிட்டியாக இவர் தான் இருக்கணும். இவரால் கட்டுப்பட்டு வாழ முடியாதுன்ற ஒரு விஷயத்தை இவரே புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதிரி காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு நிறைய ட்ரைப்ஸ் அங்கங்கே இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை வந்து சிறை பிடிச்சிடுறாங்க. ஓகேங்களா? சிறை பிடிச்சிட்டு ஒரு மிருகத்தை நடத்துகிற மாதிரி இவரை வந்து நடத்திட்டு இருக்காங்க. யாரை? டிமுஜுவை. ஸோ அந்த டைமில் டிமுஜு அப்படி அங்கேருந்து இன்னொருத்தருடைய ஹெல்ப்னால அந்த ட்ரைபில் இருந்து எஸ்கேப் ஆகிறாரு. எஸ்கேப் ஆகி ரொம்பவே ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்கிறாரு. வேட்டையாடுறதுலாம் எப்படின்னு கற்றுக்கிறாரு. அதுக்கு ஒரு பிளான் போடுறாரு. ஸோ ஒரு டெக்னிக்கலாக நிறைய கற்றுக்கிறாரு. ஒரு மிருகத்தை வேட்டையாடுறது எப்படி, தன்னுடைய ஆயுதங்களை எப்படி யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி அந்த ட்ரைப்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்போம் இல்லைங்களா? டிஸ்கவரி சேனல் அது மாதிரி இருக்குங்களா? ஸோ அது மாதிரி வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து இவர் கற்றுக்கிறாரு. அந்த மாதிரி கற்றுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, நிறைய குழுக்களாக சேர்றாரு. ஸோ இவர் வந்து அந்த குழுக்கு இப்போ வேறு ஒரு குழுக்கு போயிட்டு அங்கே இருக்க மக்களோட நிறைய பழகுறாரு. இவர் நிறைய பெரிய பெரிய மிருகங்களை வேட்டையாடிட்டு வந்து அந்த குழுக்கு தராரு. ஸோ அந்த ட்ரைப்ஸ் எல்லாமே இவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இவங்கள நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவர் வந்து என்னென்னா அந்த ட்ரைப்ஸ் கிட்ட
ரொம்பவே பாசமாக பழகி கொஞ்சம் அந்த ட்ரைப்ஸுக்கு தான் சொன்னால் அவங்க எல்லாம் கேட்கணுன்ற ஒரு கண்டிஷனுக்கு வருது. ஸோ எல்லாருமே இவங்களை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரைப் இன்னொரு ட்ரைப் போனாங்களே, அங்கேயும் இன்னொரு குழுக்கும் சின்ன சின்ன சண்டைகள் வருது. அப்பயும் இவங்க வந்து ஜெயிச்சிடுறாங்க. யார் கீழேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிமோஜி கீழே வந்து கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கொஞ்சமாக அந்த கேங்கில் கொஞ்சம் ஏரியா டான் மாதிரி ஆகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கும்போது இவர் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிக்கிட்டே போகுது. இவருடைய டெஸ்டினி வந்து கொஞ்சம் அதிகமாகுது. கொஞ்சம் ஆக்கிரமிப்பு அதிகப்படுத்துகிறாங்க. இந்த 2 குழு ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த குழுவில் இருக்க மக்களையும் இவர் வந்து ஆட் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இவருடைய எம்பரரை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பிரச்சனை வருது. இவர் ஒரு ஹெட் மாதிரி ஆயிடுறாரு. ஓகேங்களா? இன்னொரு பெரிய ட்ரைப் உடைய கும்பலுக்கும் இவருக்கும் சண்டை வரும்போது இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்த்து அதுதான் இவர்கிட்ட இருக்க நுணுக்கமே வந்து பார்த்திங்கன்னா சண்டை போர்த்திறன் தான். அந்த மாதிரி ஒரு போர்த்திறன் யாருக்கிட்டுமே இருக்காது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து கால்நடையாக போய் சண்டை போட மாட்டாங்க. இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குதிரைகளையும் தன்னுடைய அம்பு வில்லை வச்சு மட்டும்தான் சண்டை போடுவாங்க. ஸோ அம்பை வச்சியும் குதிரைங்களை வச்சியும் சண்டை போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு போர்த்திறன் கொரில்லா தாக்குதல்ன்றத ஒரு வழிமுறையை அவங்க கடைபிடிச்சாங்க. கொரில்லா தாக்குதல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு மறைஞ்சு போயிடுவாங்க. இவங்களுக்குள்ளேயே போர்த்திறன் வந்து எப்படின்னா ஒரு 10 to 5 மினிட்ஸ் சண்டை போடணும். 10 to 5 மினிட்ஸ் ஒரு தாக்குதல் பண்ணுறாங்க அப்படின்னா ஓடிடுவாங்க. ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுவாங்க. மரத்தில் ஏறுறது இந்த மாதிரி மறைஞ்சு போயிடுவாங்க. திரும்பி எங்கடா எதிரிகள் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா சடனாக திரும்பி ஒரு 5 to 10 மினிட்ஸ் சண்டை போட்டு திரும்பி போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான போர்த்திறனை கையாண்டு நிறைய ட்ரைப்ஸை வந்து ஒன்று சேர்க்குறாங்க. ஸோ ஒரு பெரிய ட்ரைபாக இவங்க வளர்ந்துட்டு வராங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஜின் டைனாசிட்டின்னு சொல்லிட்டு சைனா பக்கத்தில் இருந்து ஒரு ஜின் டைனாசிட்டின்னு இருக்குது. ஒரு டெசர்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஜின் டைனாசிட்டி இருக்கும். ஸோ இதில் இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. யார்? ஜின் டைனாசிட்டியும் சைனாவும். ஓகேங்களா? நல்ல ட்ரேட்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. தங்கங்கள் பட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சூப்பராக விளையுது அங்கே. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இந்த டைனாசிட்டி வந்து இந்த ட்ரைப்ஸ் வந்து இந்த கைங்கிஸ்கானுடைய ட்ரைப்ஸ் வந்து ஒரு வாட்டி ஜின் டைனாசிட்டி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அங்கே இருக்க மக்களை பார்க்குறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா தோடுகள், இந்த காதில் போகிற தோடு, மூக்குத்தி, இந்த மாதிரி நகைகள்லாம் வந்து ரொம்பவே சுலபமாக வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் காட்டில் வாழ்ந்தவங்க, இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. பல்லுகள்னு வச்சு குத்திக்கிட்டு இருப்பாங்க. கத்தி கித்தி கம்பு இதை வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்தோன்னே இவங்க எப்படி இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அவங்கக்கிட்டே போயிட்டு இவங்களுடைய வேலையை வந்து இன்னொரு ட்ரைப்ஸை அடித்து பிடுங்கிறது மட்டும்தான் வேலையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஆளாக இவங்களும் வந்து வளர்ந்து வந்துடுறாங்க. ஸோ அப்போ வந்து ஜின் டைனாசிட்டி வந்து என்ன பண்ணுது, இந்த மாதிரி ஒரு ஆள் வளர்ந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் டைனாசிட்டி டேரெக்டாக வந்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னா நாங்கள் சொல்கிறத கேட்கணும், நீங்கள் வந்து எங்களுக்கு வரி கட்டணும், ஜின் டைனாசிட்டிக்கு வரி கட்டணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இவர் வந்து அக்செப்ட் பண்ணாமல் இவர் வந்து ஜின் டைனாசிட்டியை போர் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க ஒரு ட்ரைப்ஸாக வாழ்ந்து இந்த கைங்கிஸ்தானை நம்பி இருக்காருங்க இல்லைங்க, அவங்கக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு அப்ரூவல் வாங்கணும். இவருடைய போரே வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு டேரெக்டாக இவர் தான் ராஜாவாக இருக்கார் அந்த சின்ன ஒரு ட்ரைப்ஸ் கூட்டத்துக்கு. இவர் வந்து டேரெக்டாக இவர் எடுக்கிற முடிவு தான் இவர் வந்து ஃபாலோ பண்ணல. இவர் வந்து ஒரு போர் பண்ணுனாலும் அவருடைய மக்கள்கிட்ட அப்ரூவல் மாதிரி வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் இவர் போர் பண்ணுவார். ஏன்னா இவர் ரொம்பவே குட்டியான ட்ரைப் தான், ஒரு சின்ன மக்கள் படை தான் வச்சுருக்காங்க. ஸோ இவங்களை வச்சு பண்ணும்போது எல்லாருடைய சம்மதமும் இருக்கணும் அப்படின்னு நம்பி இவர் என்ன பண்ணுறாருன்னா கிங்கிஸ்தான் மற்ற மக்களுக்கு எல்லாருமே அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்றத புரிய வச்சு எல்லார்கிட்டையும் ஒப்புதல் வாங்கிட்டு தான் போர் பண்ண போகிறாரு. ஸோ இவருடைய போர் திறன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க இந்த இதுகிட்ட பார்த்திங்கன்னா யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஃபஸ்ட்டு போருக்கு போகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அவர் மக்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு போருக்கு அக்செப்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த போர் ஓகே ஜின் டைனாசிட்டி என்ன நினைக்கிறாங்கன்னா ஜின் டைனாசிட்டிக்கு இந்த நியூஸ் போயிடுது. ஓகேங்களா? அவங்க வந்து ரொம்பவே சிரிக்கிறாங்க, ரொம்பவே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க வந்து ஏன்னா வந்து ஒரு ஜின் டைனாசிட்டி ஒரு மிகப்பெரிய டைனாசிட்டி. ஓகேங்களா? அவங்கள்ட்ட ஒரு வெல் ட்ரைன்டு ஆர்மி பர்சன்ஸ் இருப்பாங்க, ஒரு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஓரளவுக்கு நல்ல மேம்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க தான் ஜின் டைனாசிட்டி. அவங்கள வந்து அடித்து தூக்கணும், அவங்கள வந்து போர் பண்ணி வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா இவர் சொன்ன உடனே அவங்க யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பட் ஸ்டில் அப்பையும் இல்லாமல் எல்லாரையும் வந்து அக்செப்ட் பண்ண வச்சு போருக்கு கூட்டு போகிற இடத்துல இவர் வந்து போகும்போது ஜின் டைனாசிட்டியும் அடிக்கிறாங்க, நிறைய மக்களை வந்து வீழ்த்துறாங்க. இவருடைய போர் திறன்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது மற்ற போர்லாம் நடந்துச்சுன்னா போய் அந்த கிங்டமை பிடிக்கணுன்றது மட்டும்தான் ஒரு இதுவாக இருக்கும். பட் ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து ஒரு
ஒரு சமூகத்தில் வாழ்ந்தவங்களே கிடையாது இல்லைங்களா? ஒரு காட்டில் வாழ்ந்தவங்க. இவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஜெயிக்கணும். எப்படி வேணா அடிக்கணும். என்ன வேணா செய்யலாம். ஆனா இவங்களுக்கு தேவை எல்லாமே ஜெயிக்கணும். அவங்களுக்கு வேண்டியது மட்டும் வெற்றி மட்டும் தான் அவங்களுக்கு வேணும். அதனால சின்ன குழந்தைகள், பெண்கள் யாரையுமே பார்க்காம கிராமங்கள் ஃபுல்லா சூறையாடப்படுறாங்க. பார்க்குறவங்க எல்லாம் கொன்னு கொன்னு குவிக்கிறாங்க. ஸோ இந்த மாரி பண்ணி பண்ணி தான் ஜின் டைனாசிட்டி கிட்ட போறாங்க. ஓகேங்களா? அங்க போயிட்டு ஜின் டைனாசிட்டியும் போயிட்டு பிடிக்க போம்போது, இவங்க வந்து ஜின் டைனாசிட்டிலருந்து என்ன பண்றாங்கன்னா, இவங்களுடைய போர் வியூகம் வந்து என்னன்னே புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. ஏன்னா, இவங்க அந்த கொரில்லா தாக்குதல்னு சொன்னேன் இல்லைங்களா? சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சடனா எங்கேயோ மறைஞ்சு போயிடுவாங்க. அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள்ட்ட வந்து ஒரு 1,50,000 பேர் மட்டும் தான் ஒரு போர் வீரர்களா இருக்காங்க. யாருகிட்டன்னு பார்த்தீங்கன்னா, சைனீஸ் கான் கிட்ட. மிகவுமே சொற்பமான வீரர்கள் மட்டும் தான் வச்சிருக்காங்க. ஆனா, இவங்க ஜின் டைனாசிட்டி ஏகப்பட்ட பல லட்சங்கள் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? பட் ஸ்டில் அவ்ளோ பேர் இருந்தாலுமே, இவர வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா, இவரோட போர் திறன் அது மாரி இருக்கு. என்ன மாரி திறன்னா, இவர் வந்து அந்த காலத்திலேயே வந்து யூனிட்டா பிரிச்சு 1,50,000 பேரையும் 10,000 10,000 பிரிச்சு ஒருத்தர் இப்ப சண்டை போட்டுட்டு இருக்காருன்னா, இவர் வந்து ஒரு ஒரு 10 to 15 மினிட்ஸ் 1 மணி நேரம் சண்டை போட்டாங்கன்னா காணாம போயிடுவாங்க. ஓகேங்களா? அடுத்த யூனிட் வந்து திரும்பி சண்டை போடும். திரும்பி அவங்க காணாம போயிடுவாங்க. அடுத்த யூனிட் வந்து சண்டை போடும். ஸோ இந்த மாரி சின்ன சின்ன டெக்னிக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க யாருமே இப்போ ஒரு போர் நடக்குதுன்னா, இருட்டிடுச்சுன்னா அந்த போர் நின்றும் இல்லைங்களா? இவங்களுக்கு அப்படிலாம் இல்ல. இருட்டுனாலும் இவங்க வந்து போர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து சைனீஸ்லாம் பார்த்து வியக்குறாங்க. யார்ரா இது? எப்படி இவங்கள கண்ட்ரோல் பண்றதுன்னே தெரியல. ஏன்னா, இவங்களோட டெக்னிக்கே டிஃபரெண்ட்டா இருக்கு. எப்படி அடிக்கணும்? எல்லாரும் ஒரு ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க இல்லைங்களா? இப்போ காலையிலேருந்து சூரியன் முடியிற வரைக்கும் போர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஓய்வு எடுக்கணும். அப்போ வந்து சமைக்கணும், போணும். அந்த மாரி டைமு. ஸோ இவங்க என்ன பண்ணணும்னா, சமைக்கும்போது நெறைய புகைகள் வரும், வாசனைகள் வரும். நெறைய கண்காணிப்பாளர்கள்லாம் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து தெரிஞ்சிரும். கிங் எங்க இருக்காங்க? இந்த கைங்கஸ் கான் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சிரும். ஆனா இவங்களுடைய டாக்டிக்ஸ் என்னன்னா, இவங்க யாருமே சமைச்சு பழகுனவங்களே கிடையாது. ஏன்னா காட்டுல வாழ்ந்தவங்க. இவங்களுடைய சமையல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து அந்த உப்பு கறி, அது மட்டும் இல்லாம இந்த மாரி காஞ்ச கறிகள், இது மாரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, குதிரைகள் மட்டும் தானே வச்சிருப்பாங்க. இவங்களோட குதிரைகளுடைய மில்க்க யூஸ் பண்ணி தான் இவங்களுடைய அந்த ஒரு போரையே முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரியான இது பண்ணும்போது, ஆப்போசிட்ல இருக்க ஆப்போனன்ட்க்கு யாருக்குமே எங்க சமைக்கிறாங்க, எங்க போறாங்க, என்ன பண்றாங்கன்றது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஒரு வாட்டி ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா, அந்த சண்டையில இருந்து திரும்பி எல்லாரும் ஒரு இடத்துல போய் ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்குள்ளே பேசி வச்சிருப்பாங்க. பல இடங்களா பிரிஞ்சு பிரிஞ்சு போய் தான் தங்கியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, ஜின் டைனாசிட்டிக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஏன்னா, இவங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ இவங்க போ அப்படி வந்து ஜின் டைனாசிட்டியவே இவங்க புடிச்சுட்டாங்க. ஜின் டைனாசிட்டிய புடிச்சனால சைனீஸ் வந்து பார்த்துட்டு, யார் இவங்க? என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா, அந்த மாரி புடிச்சு மிகப்பெரிய நிலப்பரப்ப ஆண்ட ஒரு ராஜாவா இவர் கிங்கிஸ் கான் இருக்காரு. அது மட்டும் இல்ல, இவ்வளோ பெரிய இத புடிச்சது மட்டும் இல்லாம, யாரு வந்து அவங்கள்ட்ட கப்பம் கட்டணும்னு கேட்டாங்களோ, அந்த ஜின் டைனாசிட்டிய திரும்பி கிங்கிஸ் கானுக்கு திரும்பி கப்பம் கட்டுற மாரி வச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு மிகவும் பெரிய இது பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம, சரி இதெல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா? இவங்களுடைய அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, ட்ரேட் பண்ணணும். நெறைய வந்து வணிகங்கள் வந்து ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவரு உலகத்திலே ஃபேமஸான சில்க் ரோடு அப்படின்ற மாரி ஒரு ரோடு வந்து கிரியேட் பண்றாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, எங்க இருந்து எங்க போகுதுன்னா, யூரோப். யூரோப்ல இருந்து சைனா வரைக்கும் யூரோப்லேருந்து சைனா வரைக்கும் போகுது. இந்த இட்டாலி, கிரீக்கு ஸோ இது எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி நடைபாதை வழியாகவே இவ்வளோ பெரிய இது கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த இது கிரியேட் பண்ணது 1500 வருஷங்களுக்கும் நிலச்சி நின்று இருக்கு. அவ்வளோ வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ரோட்வேவை இவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது மூலியமாக தான் வந்து சில்க்கு அது அந்த ரோடுக்கு சில்க் வேன்னு பேர் வந்ததுக்கே அங்கே பட்டுகள் வந்து நிறைய வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதனால தான் அந்த ரோடுக்கு வந்து சில்க் ரோடுனே பேர் வந்துச்சு. ஆனால் சில்க்னா அந்த பட்டுகளை மட்டும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இந்த ஏலக்காய், குதிரைகள், முக்கியமாக குதிரைகளை வந்து ரொம்பவே ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு 1,50,000 பேர் மட்டுமே வச்சு ஒரு ஜின் டைனாசிட்டின்ற ஒரு மிகப்பெரிய டைனாசிட்டியை இவங்க வந்து அழித்து இவங்க வசப்பட்டிருக்காங்க. இதுக்கு காரணம் முழுக்க காரணம் வந்து பார்த்திங்கன்னா, இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் அந்த வார் ஸ்ட்ராட்டஜியும் இவங்களுக்கு இருக்க அந்த சர்வைவல் ஸ்கில்ஸும் தான். இவங்களுக்கு எப்படி இந்த சர்வைவிங் ஸ்கில்ஸ் வந்துச்சுன்னா, சின்ன வயசுலேருந்தே அவங்க எல்லாருக்குமே பழகியிருக்காங்க. காட்டில் சாப்பிடாம இருந்து பழகியிருக்காங்க. இவங்களால ஒரு நாள் சாப்பிட்டுட்டு 2 நாள் கண்டினியூஸாக சாப்பிடாம இருக்க முடியுமா? அந்த 2 நாளுமே சும்மா இல்லாமல் போர் செஞ்சுட்டு அவங்களால சாப்பிடாம இருக்க முடியும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு ஒரு சர்வைவிங் ஸ்கில் நேச்சராகவே அவங்களுக்கு பில்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆள் யோசிச்சு பாருங்கள், ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன புள்ளியில் ஆரம்பித்து இவ்வளோ பெரிய டைனாசிட்டி அவர் கிரியேட் பண்ணியிருக்காருன்னா, அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு
ஒரு மன தைரியமும், எந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட், எந்த அளவுக்கு ஒரு போர் திறனும் அவங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.